வணக்கம் மாணவர்களே. யாதேனும் பொருள் ஒன்றுக்கு விசை ஒன்று வழங்கப்படும் போது அவ்விசையின் திசையே பொருள் ஆர்மூடுகள் அடைகின்றது என்பதற்கான ஒரு செயற்பாடு இதோ. முதலாவது சந்தர்ப்பத்தில் ஓரிரப்பெட்டியின் சுயாதீன அந்தம் துரலியின் மற்றைய அந்தம் வரை ஈர்க்கப்படுகிறது. இப்போது துரலியானது ஆர்மூடுகளுடன் இயங்கி பின்னர் ஓய்வடைகின்றது. இப்போது துரலியின் மீது 2 இரப்பற்பட்டிகள் தொடுக்கப்படுகிறது. முன்னரை போன்றே ஈர்க்கப்படுகின்ற அளவும் அதே அளவானது. இப்போது துரலியின் இயக்கம் அவதானிக்கப்படுகின்றது. துரலியின் ஆர்மூடுகள் முதல் சந்தர்ப்பத்திலும் பார்க்க கூடியதென அவதானிக்கலாம். நல்லது மாணவர்களே, 3 இரப்பற்பட்டிகளை தொடுத்து இப்போது மேற்குறித்த பரிசோதனையை செய்து பார்க்கின்றோம். துரலியின் இயக்கத்தை அவதானிக்கின்ற போது துரலியின் ஆர்மூடுகள் முதல் சந்தர்ப்பத்திலும் பார்க்க கூடியதென நாங்கள் அவதானிக்கலாம். இதுவரை நடைபெற்ற செயற்பாடுகளின்படி விசை அதிகரிக்கின்ற போது ஆர்மூடுகளும் அதிகரிக்கின்றது. நல்லது மாணவர்களே, நான் இப்பொழுது இந்த செயற்பாட்டின் அடுத்த கட்டத்திற்கு உங்களை அழைத்து செல்லுகின்றேன். துரலியின் மீது ஓர் குறித்த திணிவிற்கு ஓர் இரப்பற்பட்டியை பிரயோகித்து மேற்குறித்தவாறே துரலியை இயங்கச் செய்து அவதானிக்கின்ற போது அதன் ஆர்மூடுகள் குறைவடைகின்றது. இப்போது வேறொரு திணிவையும் துரலியின் மீது வைத்து முன்னரை போன்றே பரிசோதனையை செய்து ஆர்மூடுகளை அவதானிக்கின்ற போது அதன் ஆர்மூடுகள் மேலும் குறைவடைகின்றது. எனவே ஒரு பொருளின் திணிவு அதிகரிக்கும் அளவுக்கு அதன் ஆர்மூடுகள் குறைவடைகின்றது என்பது இதிலிருந்து தெளிவாகும். மேற்குறித்த சமன்பாட்டிலிருந்து மாறா விசைக்கு ஒரு பொருளின் திணிவு அதிகரிக்கும் போது ஆர்மூடுகள் குறைவடைகின்றது என்பதும் திணிவு குறையும் போது ஆர்மூடுகள் அதிகரிக்கின்றது என்பதும் தெளிவான விடயங்களாகும். நல்லது மாணவர்களே, இப்போது நியூட்டனின் 2ஆம் விதியை நினைவு கூறுங்கள். ஒரு பொருளின் ஏற்படும் ஆர்மூடுகள் அதற்கு பிரயோகிக்கப்படும் சமப்படுத்தா விசைக்கு நேரடி விகித சமமாகவும் பொருளின் திணிவுக்கு நேர்மாறு விகித சமமாகவும் இருக்கும். நல்லது மாணவர்களே, இப்பரிசோதனையை மேற்கொள்ளும் போது பின்வரும் இடர்பாடுகள் காரணமாக சில வழுக்களும் ஏற்படலாம். அவையாவன: முதலாவது, 3 ஒத்த இரப்பற்பட்டிகளை பெற்றுக்கொள்வதில் உள்ள சிக்கல்கள். இரண்டாவது, துரலிக்கு இரப்பற்பட்டியை தொடுத்து ஒரு கையினால் விசையை பிரயோகிப்பதில் உள்ள வலு. மூன்றாவது, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இரப்பற்பட்டி ஈர்க்கப்படுகின்ற அளவு வேறுபடலாம். நான்காவது, துரலி இயங்கும் மேற்பரப்பில் உள்ள உராய்வு காரணமாக வழுக்கள் ஏற்படலாம். இந்த காணொளியை எழுதி வடிவமைப்பதற்கு துணை புரிந்த பதுளை வலய கல்வி காரியாலயத்தின் விஞ்ஞான பாட ஆசிரியர் ஆலோசகர் திரு சாந்தகுமார் சார் அவர்களுக்கும் நன்றியை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்குரிய ஆசான் எஸ் கலைக்குமார்.